வெல்கம் டு ஸ்பார்க்லிங் பியூட்டி ஹிட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, வீட்லேயே எப்படி நம்ம பிபி க்ரீம் ரெடி பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். இது நம்ம கடையில் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறத விட வீட்லேயே நம்மளோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நாம் ரெடி பண்ணி நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக உங்களோட டிவைஸ்க்கு ரிசீவ் ஆகும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நாம பிபி க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு நம்ம ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மாய்ஸ்சரைசரோட கண்டெய்னர் எடுத்துக்கிறேன். இதுக்காக நீங்கள் புதுசாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற ஏதாவது கண்டெய்னரை நீங்கள் அகெயின் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் டே க்ரீம் கண்டெய்னர் இது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் மாய்ஸ்சரைசர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்கிரீன் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலோவேரா ஜெல் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் டார்ஸ்லரோட ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன ஃபவுண்டேஷன் இருக்கோ அதில் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பிபி க்ரீம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஃபவுண்டேஷன் அண்ட் மாய்ஸ்சரைசர் எல்லாமே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நாம் இப்போ ரெடி பண்ணுற இந்த பிபி க்ரீம் நம்மளோட ஸ்கின்ல வந்து நல்லா பிளெண்ட் ஆகணும். அதுக்காக இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டே க்ரீம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட என்ன டே க்ரீம் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். லைக் ஃபேர் அண்ட் லவ்லி, கார்னியர் அது மாதிரி. நான் வந்து இதில் பாண்ட்ஸோட டே க்ரீம் சேர்த்துக்கிறேன். இந்த டே க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை ஒரு டூத் பிக் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் தரவா. இப்போ நமக்கு பிபி க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது லைக் நீங்கள் 6 மந்த் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் அந்த மாதிரிலாம் வைக்கணும் அப்படின்னு நெசசரி இல்லை. இது நீங்கள் உங்களோட மேக்கப் பவுச், ஹேண்ட்பேக்கில் அந்த மாதிரி கேரி பண்ணிவிட்டு நீங்கள் அவுட் சைடில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண இந்த பிபி க்ரீம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃபீஸ் அண்ட் காலேஜ் போகிற லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.